தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்தருளும். எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். மே 13 பாஸ்கா காலத்தின் 6ஆம் வாரம் புதன்கிழமை. ஃபாத்திமா நகர் புனித கன்னிமரியா. சேசுமரி சூசை நான்மது அடைக்கலத்தில் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களை விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. தூய ஆவியானவரே இறைவா, எழுந்தருளி வாரும். உடைய விசுவாசிகளுடைய இருதயங்களை நிரப்பும். அவைகளில் சிநேக அக்னியை மூட்டி அருளும். மதி ஞான கதிர்களை வரவிடும். அதனால் உலகத்தின் முகத்தை புதுப்பிப்பீர். ஜெபிப்போமாக. இறைவா, உமது தூய ஆவியின் ஒளியால் எங்கள் உள்ளங்களை நிரப்பினீரே. அந்த தூய ஆவியால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் எப்பொழுதும் மகிழ்ந்திருக்க அனுகிரகம் செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதை இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இறைவா, இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம். கடந்த இரவு முழுவதும் செய்த அதிசய அற்புத செயல்களுக்காக, பாதுகாப்புக்காக, பராமரிப்புக்காக நன்றி கூறுகிறோம். இந்த அதிகாலை வேளையில் உம்மை கூவி அழைக்கிற எங்கள் ஒவ்வொருவருடைய கூக்குரலுக்கும் செவிசாய்த்து எங்களுக்கு தேவையான தூய ஆவியானவருடைய கொடைகளையும் மற்றும் உமது சித்தப்படி இன்று நாங்கள் செய்ய போகின்ற அனைத்து செயல்களையும் ஆசீர்வதித்து எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துமிடம் வேண்டுகிறோம். எங்கள் அன்பு பெற்றோர், உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள், பணிகள், பயணங்கள் அனைத்தையும் ஆசீர்வதித்து காத்திரள வேண்டுமாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, விண்ணும் மண்ணும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன என்ற திருப்பாடல் ஆசிரியர்களுடைய வார்த்தைக்கேற்றவாறு எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைய நாளில் நாங்கள் செய்ய போகின்ற எல்லா செயல்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். நீரே எங்களை ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக இன்றைய நாளில் எங்களை வழிநடத்திடவும், தொடர்ந்து உமது பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்திடவும் வரம் வேண்டி உமது அருளுக்காக நாங்கள் மிடம் வேண்டுகிறோம். ஏற்று அருள் புரிந்த ஆசீர்வதியும். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவர் உங்களுக்கு அருள்வார். இன்றைய நாளிலே நம்மளுடைய ஜெபமாலை தொடர் மனமாற்றத்திற்கு உதவட்டும் என்ற கருத்தின் வழியாக புனித ஃபாத்திமா அன்னை நம்மிடம் கூறுவது என்னவென்று நமக்கு தெளிவாக தெரியும். காட்சியளித்த வருடம் 1917ஆம் ஆண்டு. அந்நாளை தொடர்ந்து மரியா, லூசியா, பிரான்சிஸ், ஜெசிந்தா மூவருக்கும் காட்சி கொடுத்து ஜெபமாலை ஜெபிக்க சொல்லி வற்புறுத்தினார்கள். அதையே நாமும் அன்னையினுடைய ஜெபமாலையை ஜெபிக்கவும், அன்னையினுடைய பக்தர்களாக நாம் வாழவும், பாவிகளாகிய நமக்காகவும் உலகில் உள்ள பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுப்போம். இன்றைய நாளில் அடிக்கடி ஓ என் இயேசுவே என்ற ஜெபத்தை நாம் அடிக்கடி ஜெபிப்போம். அதுவே நமது இறுதி காலத்தில் நமக்கு தேவையான நல்மரணத்தை பெற்றுத்தரவும் விண்ணக வாழ்வை பெற்றுத்தரவும் உரிய பெரிய பொக்கிஷமாக இருக்கும் என்பதை உணர்ந்து இதற்கு தேவையான அருள் வேண்டி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி. நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்நாள் இனிய நாளாய் அமைய வாழ்த்துக்கள். ஃபாத்திமா என்ற பெயர் தாங்கியுள்ள ஒவ்வொருவருக்கும் நாம விழா வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க
வாழ்க மரியே, வாழ்க 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 மரியே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.